பாராளுமன்றத்தில் வந்து 3/2 பெரும்பான்மை அவர்கள் ஒருதலை பட்சமாகவே வந்து அதை அடையலாம். ஆனால் வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த 19 பாராளுமன்ற தமிழ் உறுப்பினர்கள்ட்ட 10 ஆசனங்களாவது அதை எதிர்க்கிற வகையில வந்து நாங்கள் ஒரு நிலைமை உண்டை உருவாக்கணும். அதே போன்று ஒரு சர்வஜன வாக்கெடுப்புல வந்து மக்கள் மட்டத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை பெரும்பான்மையான தமிழ் மக்கள் வந்து அதை எதிர்க்கிறதாக ஒரு நிலைமையை உருவாக்கணும். இது ரெண்டையும் உறுதிப்படுத்துறதுக்கு வந்து நாங்கள் வேறு வேறையாக வந்து நாங்கள் இந்த விஷயங்களை அணுக வேணும். பாராளுமன்றத்தில் வந்து அந்த 10 ஆசனங்களை உறுதிப்படுத்துவதற்கு தமிழரசு கட்சி தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அவர்களோட வந்து நாங்கள் பேச வேண்டும். அதே போன்று செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு ஆசனம் இருக்கு. அவர்களும் நாங்களும் சேர்ந்தால் 10 ஆசனங்களை நாங்கள் உறுதிப்படுத்தலாம். அந்த அடிப்படையில தான் நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற குழு தலைவர் உத்தியோகபூர்வமாக நியமிக்கப்பட்ட ஒரு பதவி திரு ஸ்ரீதரன் அவர்கள் ஓட நான் முதல் கட்டமாக வந்து இந்த விஷயத்தை அவரோட கதைச்சினான். பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச கையோட இந்த தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படுகின்ற அண்டு, அந்த தேர்தல் ரிசல்ட்ஸை அறிவிச்ச அண்டு திரு ஸ்ரீதரன் அவர்களும் எனக்கு பக்கத்துல தான் அந்த கவுண்டிங் சென்டர்ல வந்து உட்கார்ந்துருந்தவர். அப்ப அந்த விஷயத்தை நான் மேலோட்டமாக வந்து அவரோட கதைச்ச பொழுது அவர் சொன்னார், நிச்சயமாக கஜன், நாங்கள் இந்த அரசியலமைப்பு விஷயத்துல வந்து சேர்ந்து பயணிக்க வேணும் என்ற கருத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தார். அப்ப அந்த அடிப்படையில தான் அவரோடு நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளை உத்தியோகபூர்வமாக வந்து ஆரம்பிச்சு நாங்கள் அதே போன்று திரு செல்வம் அடைக்கலானவரோடையும் பேசியிருக்கிறோம்.